வெல்கம் டு தாட்ஸ் Cookhouse. இன்னைக்கு நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான கார்ன் croquettes ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சாஸ்க்கு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும். அதாவது வெயிட்டில் இது ரெண்டுமே 50 கிராம் எடுத்திருக்கேங்க. வெயிட் தான் கணக்கு, டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் கிடையாதுங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் நான் இந்த பட்டர் சேர்த்திட்டேன். இது அப்படியே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் மெல்ட் ஆக விட்டுடலாம். நெய் மாதிரி நம்ம ஆக்கிடக்கூடாதுங்க, அதனால ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கலாம். அது கூட மைதா மாவை சேர்த்தி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாவு பட்டருடைய பச்சை வாசனை போயிடணுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஆனால் கலர் மாறக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் நம்ம கைவிடாமல் இதை கிளறி கொடுத்து ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கு. நான்ஸ்டிக்கில் இது கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும். இதுக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேங்க. இதை கொஞ்சம் சேர்த்தி ஸ்லோ ஃப்ளேம்லேயே கைவிடாமல் மறுபடியும் கிளறணும். நல்ல ஒரு திக்கான சாசி கன்சிஸ்டன்சிக்கு இது சீக்கிரமாகவே வந்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம இதை குக் பண்ணி நல்ல ஒரு டோ மாதிரி உருட்டு வர்ற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ரெடி பண்ண இந்த ஒயிட் சாஸ் திக்கான இந்த ஒயிட் சாஸ், இது சாஸியாக இல்லை, பட் நல்லா சாஃப்டான ஒரு டெக்ஸ்சரில் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ லைட்டாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த இதை ஆற வச்சு இந்த மிக்சிங் பவுலில் நான் இங்கே எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது ஆறி இருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னை பாயில் பண்ணி நான் சாப்பரில் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சாப்பர் இல்லாத பட்சத்தில் நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் கூட நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட துருவன சீஸ் எடுத்திருக்கேன். ப்ராசஸ்டு சீஸ் எடுத்திருக்கேன். அமுல் கியூப் தாங்க நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கப் நான் இங்கே சேர்த்திக்கிறேன். இது சீஸி கார்ன் croquettes, அதனால சீஸ் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் கம்மியாக சேர்த்தணுன்னாலும் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டி சேர்த்திக்கோங்க, க்ரஷ் பண்ணி சேர்த்திக்கோங்க. பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், அப்படி க்ரஷ் பண்ணியும் நம்ம சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்திக்கிறேன். இதெல்லாமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு oregano, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல், இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு. நம்மளோட சீஸில் கூட உப்பு இருக்குது, அதனால உப்பை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதில் கொரியாண்டர் லீவ் சேர்த்திருக்கிறதுனால நல்ல ஒரு கலர் இருக்குது பாருங்கள். இதில் அங்கங்கே க்ரீன் கலரில் உள்ளங்கையை எண்ணெய் தடவிக்கலாம். இதில் ஒரு சின்ன சைஸில் இந்த மாதிரி நம்ம இந்த மாவை எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நான் ரோல்ஸ் மாதிரி இப்படி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணுறேன். நம்ம வேறு ஷேப் கூட நம்ம பண்ணிக்கலாம். croquettesோட ஷேப் கூட நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் சின்ன சின்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம ரெடி பண்ண அந்த ஒயிட் சாஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் இதில். அதில் தான் இது எல்லாமே பைண்ட் ஆகி இருக்குது. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே ரெடி பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கூட 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி கலந்து நம்ம இந்த ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் 1/2 கப் அளவுக்கு breadcrumbs எடுத்திருக்கேன். இது நான் கடையில் வாங்கினேங்க. ரொம்ப நல்ல அவுட்புட் வந்தது. நல்ல ஒரு பிராண்டடான breadcrumbs வாங்கி நம்ம செஞ்சோன்னா ரொம்ப நல்லா அது கிறிஸ்பினஸ் வருதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ரெடி பண்ணதை கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் டீப் பண்ணி மறுபடியும் breadcrumbs எல்லாம் கோட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளுடைய கட்லெட்ஸ் எல்லாம் செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதே ப்ரொசீஜர் தான். நல்லா எல்லா பக்கமுமே இந்த breadcrumbs படுற மாதிரி நம்ம நல்லா கோட் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா அதில் ஒட்டி வர மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வருங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதை வந்து ஒரு ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் கொடுத்து நம்ம நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த பாக்ஸோட கீழே நம்மளுக்கு ஃபில் ஆகிட்டா, நான் ஆல்ரெடி வந்து ஸ்மைலி செய்யும்போது சொன்ன மாதிரி இடையில ஒரு பட்டர் பேப்பர் வச்சு மீதம் உள்ளதையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்மைலிஸ் மாதிரியே டீப் ஃப்ரீஸ் பண்ணி 2 to 3 months வரைக்கும் நம்ம இதை வந்து தேவையானப்போ எடுத்து ஃப்ரை பண்ணியும் நம்ம சாப்பிட்லாங்க. நம்ம ஃப்ரோசன் ஃபுட் மாதிரியும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம உடனே செய்யணுன்னாலும் மினிமம் 1 hourக்கு நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். 1 hourக்கு அப்புறம் நான் இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. நல்லா இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் இதில் கோட் ஆகியிருக்கு. இதோட டெக்ஸ்சர் நல்லா வந்து ஷேப் எல்லாம் நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 hourக்கு மட்டும் நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் இல்லைங்களா, அதனால ஆயிலோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா மீடியம் ஹையில் இருக்கணும். ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது, எப்போவுமே வந்து ஸ்லோ டெம்பரேச்சராக இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் எல்லாம் செய்யும்போது இதனால் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை டெம்பரேச்சராக இருந்தால் அவுட்டர் லேயர் கருகிரும், அப்புறம் உள்ளே வந்து அந்த ஒரு ஃபினிஷிங்கே வராது. இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா 1 or 2 months ஃப்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி செய்கிறோம். அப்படிங்கிறப்போ நல்லா ஹை டெம்பரேச்சரில் தாங்க நம்ம ஃப்ரை பண்ணணும். ஆஸ் நான் ஸ்மைலீஸில் சொன்ன மாதிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. சாஸ் கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் கேட்கலாம். மஸ்து மஸா. ரொம்பவே எம்மியாக இருக்குங்களாம்மா, நிஜமா. ரொம்ப அது சீஸியாக ஒயிட் சாஸுனுடைய அந்த டெக்ஸ்சர்லாம் சேர்ந்து ரொம்ப சாஃப்டாக அவுட்டரில் கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.